பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த காலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க கிருபை தந்தாரே கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட எரேமியா 33 அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி குணமாக்குவேன் என்று சொல்லி சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி குணமாக்குகிற தெய்வம். ஆமென். அப்படியானால் இன்னொரு டைப் உண்டு, மேற்பூச்சாய் சுகமாக்குகிற அனுபவம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உன்னை குணமாக்கினால், கர்த்தர் ஒருவனை விடுதலை ஆக்கினால் அவன் மெய்யாகவே விடுதலை. அந்த வார்த்தையின் பொருள் இதுவும் இணைந்தது. ஆண்டவர் உன்னை குணமாக்கினால் ஆரோக்கியம், சௌக்கியம், சுகமும் உண்டாகும். அதில் பலமும் ஆரோக்கியமும் உண்டாகும். அதுதான் தேவன் தருகிற ஒரு சுகம். கர்த்தர் தம்முடைய தழும்புகளினால் குணமாக்குகிறார், வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்றால் அது இப்படிப்பட்ட ஆரோக்கியத்தோடு உள்ள சுகம். ஆமீன். சுகம் தந்து நம்மை ஆரோக்கியம் தந்து ஆமீன் பூரண சௌக்கியப்படுத்துகிறார். ஆமீன். பூரண விடுதலை தருகிறார். இந்த காலை வேளையில ஆமீன் மேற்பூச்சாய் டைம் பீயிங் ஒரு விடுதலை. ஆமீன். தற்காலிக ஒரு ஆறுதல் அல்ல, கர்த்தர் தருவது நிரந்தரமாய். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் தந்தால், ஆமென், தேவன் திறந்தால், தேவன் கட்டினால் இடிக்க இயலாது, பூட்ட இயலாது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் இந்த கால வேளையில உன்னை சுகமாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. குணமாக்க விரும்புகிறார். மேற்பூச்சாய் அல்ல. ஆமென். அதன் பாவத்தின் தண்டனை, அந்த வேதனையின் பிரச்சனையின் வியாதியா வேதனையா காரணம் அந்த பாவம் காரணமானால் அந்த பாவத்தை சுத்திகரித்து சீழ் பிதிக்கப்படுகிறது போல ரணவைத்தியன் ஓபன் பண்ணி இந்த அசுத்தங்களை வெளியேற்றி குணமாக்குகிறது போல அக்கிரமங்கள், பாவங்கள் இயேசு நமக்கு ஞாபகப்படுத்தினால், உணர்த்தினால், அதை அறிக்கை செய்து விட்டு விடும்போது பூரண சௌக்கியம், பூரண சுகம். ஹல்லேலூயா. ஆமென். இருக்கிற இடத்திலே இருந்துட்டு ஆண்டவர் என்னை சுகமாக்குவார் என்றால் ஆமென் மேற்பூச்சாய் அது மனுஷன் ஆமென் ஹல்லேலூயா மேற்பூச்சாய் சுகமாக்குகிற ஒரு அனுபவத்தில் ஆமென் மாறிவிடும். கர்த்தர் அதை பூரண சுகம் தர விரும்புகிறார். ஏன் பூரண சுகம்? ஏன் அந்த வியாதி வந்தது? அவர் தம்மோடுமை சேர்த்து கொள்ளத்தக்கதாய். ஹல்லேலூயா. பூரண ஆசீர்வாதமும் தரணும், பூரண சுத்திகரிப்பும் உண்டாகணும். அதுதான் தேவனுடைய வழி. ஆகவே சௌக்கியம் உண்டாக்குகிற, குணமாக்குகிற தேவ அந்த பூரண சுகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சந்நிதியில கேள்ப்போம். ஆண்டவரே, இந்த பூரண சுகம், சௌக்கியம் வருத்துகிற தேவன். ஹல்லேலூயா. பூரண சுகம் தருகிற தேவன். என்னை பூரண சுகம், ஆத்துமாவிலும் அந்த பூரண சுகம். ஆமென். உள்ளத்தில் சமாதானமானால் பூரண சமாதானம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள இந்த கால வேளையில குறைவுகள் உணர்த்தப்பட்டால் அறிக்கை செய்து விட்டு இரக்கம் பெற்றுக்கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு அது பூரணமான விடுதலையாய் ஆசீர்வாதமாய் கடந்து வருகிறது. செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காய் துதிக்கிறேன். அவருடைய இருதயங்களில் ஆண்டவரே ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த வேதனை, துன்பம் கடந்து வந்தது என்று ஆவியானவர் உணர்த்தி அந்த குறைவுகள் நிறைவாக்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆரோக்கியம் வர பண்ணத்தக்கதான ஒரு சுகம், ஆமென், பலன் வரத்தக்கதான ஒரு விடுதலை இந்த பிள்ளைகள் மேல் உண்டாகத்தக்கதாய், அது ஆவிக்குரிய நன்மையாய், ஆவிக்குரிய வளர்ச்சியாய், பூமியில் தெய்வ சமாதானமாய் வெளிப்பட கர்த்தர் இந்த குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் இருந்து பூரண சுகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. God bless you. Praise the Lord.